ஏய், என் வெற்றி திரும்ப வருவாரு. என் புள்ள கடிச்சிட்டானா வந்திருக்கானா? நம்ம வெற்றி நம்மள விட்டு போயிட்டாப்பா. அவ உங்க வாழ்க்கையில வந்ததுல இருந்து நீங்க ஒரு முறை கூட ஜெயிக்கலையேம்மா. என்னை பொறுத்த வரைக்கும் நீ தாண்டி போனோம். போ. எனக்கு அப்பவே தெரியும் அவன் போயிட்டான்னு. இருந்தா நல்லா இருக்கிற ஒரு அப்பாசில நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்பா, ஐயோ போச்சே. அப்பா சொல்லுடா. அப்பா, பாடியை எடுத்துட்டு போக சொல்றாங்கப்பா. இப்போ நாங்க என்னப்பா பண்றது? வெற்றிய இல்லப்பா, பாடியை எடுத்துட்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல. அது அந்த அளவுக்கு வேணா வேணா, அதை இங்க எடுத்துட்டு வர வேண்டாம். அதை அங்கேயே கொடுத்துருங்க, அங்கேயே கொடுத்துருங்க. என்னங்க பேசுறீங்க? அவ முகத்தை நான் கடைசியா பார்க்க வேண்டாமா? முகம் எங்க இருக்கு பாக்குறதுக்கு? தங்கவேலு அங்கேயே தகனம் பண்ணிடுறா. என் பிள்ளைய நான் அப்படி பார்க்க விரும்பல. ஐயோ ஐயோ, இது ரொம்ப அநியாயங்க. ஐயோ, அந்த உடம்புக்கு கொண்டாந்தார் தாண்டி நமக்கு அடியாயம். அந்த அழகான வெற்றிய எப்படி நான் அலங்கோலமா பாப்பேன்? என் மனசுக்குள்ள அந்த முகம் அப்படியே இருக்கட்டும். இப்படி வேண்டாம் வேண்டாம். என்னங்க இப்படி சொல்றீங்க? டேய் தகவல், அங்கேயே தகனம் பண்ணிரு, அங்கேயே தகனம் பண்ணிரு. சரிப்பா, வச்சிடுறேன். பெத்தவ என்னாலேயே தாங்க முடியலையே. லட்சுமி கேட்டனா என்னங்க பதில் சொல்றது? கேட்டா என்னடி சொல்ல போறா? அது அவர் இல்ல, வேற யாரோட தான் சொல்ல போறா. என் வெற்றி வருவார்னு சொல்ல போறா. வேற என்ன சொல்ல போறா? ஆனாலும் அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேணாமா? சொல்றேன், நான் சொல்றேன். எங்க இருக்காவா? மேல இருக்கா? சரி வாங்க. என் தலை வைத்தோன் இணையடி காக்க, என்னுயிர் குயிராம் இறைவன் காக்க, பன்னீர் விழியால் பாலனை காக்க, அடியேன் வதனம் அழகுவேல் காக்க, பொடிப்புனை நெற்றியை புனிதவேல் காக்க, கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க, விதி செவி இரண்டும் வேலவர் காக்க, நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க, பேசிய வாய்தனை பெருவேல் காக்க, முப்பத்திருபல் முனிவேல் காக்க, செப்பிய நாவை செவ்வேல் காக்க, கண்ணமிரண்டும் கதிர்வேல் காக்க. லட்சுமி, ஏன் புள்ள போயிட்டாமா? மார்பை ரத்தின வடிவேல் காக்க, சேரிள முளைமார் திருவேல் காக்க, பேசிய வாய்தனை பெருவேல் காக்க. லட்சுமி, அந்த டெட் பாடியில இருந்ததெல்லாம் வெற்றியோட பொருள் தானா? முப்பத்திருபல் முனைவேல் காக்க, செப்பிய நாவை செவ்வேல் காக்க. அது வெற்றி தானா லட்சுமி? மார்பை ரத்தின வடிவேல் காக்க, சேரிள முளைமார் திருவேல் காக்க, வடிவேல் இருந்தோள் வளம் பெரு காக்க, பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க. லட்சுமி, அது வெற்றி தானா? நம்ப லட்சுமி. பழுபதினாரும் பருவேல் காக்க, வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க, சிற்றடை அழகுற செவ்வேல் காக்க, பிண்டமிரண்டும் பெருவேல் காக்க, கணைக்கால் முழந்தாள் கதிர்வேல் காக்க, கைகள் இரண்டும் கருணவேல் காக்க, முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க, பின்கை இரண்டும் பின்னவள் இருக்க, வரும் பகல் தன்னில் வஜ்ரவேல் காக்க, அரையிருள் தன்னில் அணையவேல் காக்க, முப்பால் நாடியை முனைவேல் காக்க, எப்பொழுதினை எதிர்வேல் காக்க, தாமதம் நீக்கே சதிர்வேல் காக்க, காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க.
ஏய், என் தம்பிக்கு நானே கொல்லி வைக்கிற துர்பாகிய நிலைக்கு நான் வந்துட்டேனடா. வெற்றி. ஐயோ வெற்றி, போயிட்டாருடா. வெற்றியை பாருடா. என்னாலே அதை தாங்க முடியலையேடா. அண்ணா, இந்த கொடுமை வேற யாரோட வாழ்க்கையிலயும் நடக்க கூடாதுன்னு. சொந்த பந்தம் சொத்து சுகத்தோட போறதவருக்கு ஒரு அனாதைக்கு காரியம் பண்ற மாதிரி பண்ற நிலைமை ஆயிடுச்சேடா. என் பசங்க என் வீட்டோட தூணுன்னு அப்ப அடிக்கடி சொல்வாரடா. அந்த தூண்ல ஒண்ணு சரிஞ்சிருச்சுடா. நம்ம குடும்பத்தோட மொத்த பலமும் ஒழிஞ்சு போச்சு. டேய், எப்படிடா இருக்க முடியும்? எப்படிடா அவனை விட்டுட்டு நம்ம சந்தோஷமா வாழ முடியும்னு தெரியலையடா. நல்லா வாழ வேண்டிய வயசுல லட்சுமி இப்படி தாலியா இருக்க வேண்டியதா போயிடுச்சாடா. காலியா இருக்க வேண்டியதா போயிடுச்சு. அந்த அர்ஜுன் அப்பாவோட தோல்லையும் மார்லையும் ஏறி விளையாட வேண்டிய வயசுல அப்பாவை பறி கொடுத்துட்டு அவனுக்கு காரியம் செய்ய வேண்டிய நிலைமை வந்துருச்சேடா. இது அந்த கடவுளுக்கு அடுக்குமா? அண்ணனோட இழப்ப அண்ணியும் அர்ஜுனும் எப்படி தாங்க போறாங்கன்னு தெரியலடா. வெற்றி என்ன உயிரோட இருக்காரு, திரும்ப வருவாருங்கிற நம்பிக்கையில இருக்கிற அன்னிக்கு என்ன பதில் சொல்றது? டேய், அந்த கடவுள் நமக்கு அளவுக்கு அதிகமா சந்தோஷத்தை கொடுத்தான். ஆனா அதை விட அதிகமா சோகத்தையும் கொடுத்துட்டான். இது நம்மளை விட்டு கடந்து போகுமா இல்ல நிரந்தரமா நாம இந்த கசப்போட வாழ போறோமான்னு தெரியலடா. என்ன பண்றது? எது நடந்தாலும் நம்ம வாழ்ந்துதானே ஆகணும். சரிப்பா, வெற்றியோட அஸ்தியை எடுத்துட்டு போலாம். தம்பி, பூரி இருக்கு, பொங்கல் இருக்கு, எது வைக்கட்டும்? ஏதாவது வைங்கண்ணா. தம்பி, டிஃபன் அங்க வைக்க சொல்லிட்டு இங்க வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? தப்பு எங்க நடந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன தம்பி இன்னும் அதையவே யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? போட்ல லைஃப் ஜாக்கெட் போடாம போனது முத தப்பு. போட்டு வேகமா போகும்போது அதுல நின்னுகிட்டு போனது ரெண்டாவது தப்பு. அதனாலதான் அவர் தண்ணியில விழுந்தாரு, மூழ்கினாரு. நீங்க என்னடான்னா இன்னும் அதையவே யோசிச்சுட்டு இருக்கீங்களே? அண்ணா, இது எல்லாமே என்னோட தப்புக்கு அடுத்த படிதான். தம்பி, இதுல நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? அண்ணா, அந்த ரெசார்ட்ல பார்ட்டி வச்சது என்னோட தப்பு. லக்ஷ்மி வரலன்னு எவ்வளவு சொல்லியும் அவங்கள குடும்பத்தோட வர வச்சது என்னோட தப்பு. அவங்க மட்டும் அங்க வராம போயிருந்தாங்கன்னா இது நடந்திருக்குமாண்ணே? அட போங்க தம்பி, நடக்கணும்னு இருக்கிறது எங்க இருந்தாலும் நடக்கும், எப்படி இருந்தாலும் நடக்கும். அதை யாருனாலும் தடுக்க முடியாது தம்பி. இந்த ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்களே, 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி எங்க போய் மறைஞ்சிருந்தாலும் யம வந்துருவான்னு. அதே மாதிரிதான் தம்பி இதுவும். தம்பி, காக்கா உட்கார பணமழை விழுந்த மாதிரி நீங்க கூப்பிட்ட உடனே இது நடந்திருக்கு. இதெல்லாம் விதி தம்பி. சும்மா உங்க மூளையை போட்டு குழப்பிக்காதீங்க. இல்லண்ணே, நான் கம்பல் பண்ணலன்னா அவங்க வந்திருக்க மாட்டாங்கல்ல. தம்பி, அங்க வரலன்னா வேற எங்கேயாவது போயிருப்பாங்க, இல்ல வீட்லயே ஏதாவது நடந்திருக்கும். விடுவீங்களா இன்னும் அதே நினைச்சிட்டு? சரி, சாப்பிட வாங்க. தம்பி, எனக்கு இதை தாண்டி வேற ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது, சொல்லட்டுமா?
சொல்லுங்க. நம்ம அன்னைக்கு சாமிஜியை சந்திக்க போயிருந்தோம்ல, அங்க ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம்? சாமிஜி லட்சுமியோட வீட்டுக்கார்ட்ட குங்குமத்தை கொடுத்து லட்சுமிக்கு வைக்க சொல்லி கொடுத்தாரு. அப்ப அவரு அதை தவற விட்டாரா இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு தானே. நமக்கு இப்படி நடக்க போகுதுன்னு தெரியாது இல்ல. சாமிஜி இத பத்தி எதுவுமே சொல்லலையே. ஏன் சொல்ல? என்னென்ன சொன்னாரு? வெற்றி தவற விட்ட குங்குமம் உங்க கையில விழுந்தப்ப அவர் என்ன சொன்னாரு? நல்லா யோசிங்க. தவறியதில் தவறில்லை, கவலைக்கு வேலை இல்லை. உன் கையால நீயே எடுத்துக்கமா. ஆண்டவன் சித்தம். உங்களை அவர் குங்குமத்தை கொடுக்க சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. போங்கண்ணே, அதுக்கெல்லாம் போய் ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு. இல்ல தம்பி, அப்ப நடந்த மொத்த சம்பவத்துக்கு பின்னால ஒரு சூட்சமம் இருக்குன்னு எனக்கு தோணுது. லட்சுமி மேடம் வெற்றியை பறி கொடுத்துட்டு பூவையும் பொட்டையும் இழந்து நிக்க போறாங்க. அப்ப நீங்க தான் அவங்களுக்கு குங்குமத்தை கொடுக்கணும். அதாவது நீங்க தான் அவங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கணும்னு அர்த்தமாகலையா? உங்க மூணு ஏதாவது கெட்டு போயிடுச்சா என்ன? எதோட முடிச்சு போனோம்னு உங்களுக்கு விவசாயம் இல்லையா? பாவன லட்சுமி வெற்றி வந்துருவாருங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. அவர் மேல அவங்க உயிரை வச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள என்னோட இணைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அப்படி பேசுறது மட்டும் இல்ல, அப்படி நினைக்கிறது கூட தப்புதான். இந்த மாதிரி குதர்க்கமான நினைப்பெல்லாம் அந்த மகதிக்கு தானே வரும். என்ன உங்களுக்கு என்ன வந்துச்சு? இப்படி ஒரு கேவலமான நினைப்பு நம்ம மனசுல இருக்குன்னு லட்சுமிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு அவங்க ரெண்டு பேரும் தப்பா நினைக்க மாட்டாங்க? சாரிண்ணே. அண்ணா, இந்த மாதிரி நினைப்பெல்லாம் நமக்கு வேணாம். வேணாண்ணே. இதுல நான் மட்டும் சம்மந்தப்பட்டிருந்தா பரவாயில்ல, என் வாழ்க்கை எப்படி போனாலும் விட்டுருப்பேன். ஆனா லக்ஷ்மி சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும். வெற்றிக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. ப்ளீஸ். சாரி தம்பி. மாமா, பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்கீங்களே, ஒரு காஃபியாவது போட்டு தரவா? என்னம்மா, அவரே துக்கத்துல இருக்காரு, விடு. போனவங்க வந்துருவாங்க. மாமா, அத்தை சம்மந்தி மாப்பிள்ளையும் சத்தி வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. அத்தை வந்துட்டாங்க. என்னடா எங்கடா என் புள்ள? முடிஞ்சதா? வெற்றியை தகனம் பண்ணிட்டு அஸ்தியை எடுத்துட்டு வந்திருக்கோம்ப்பா. ஆளா போனவன் இன்னைக்கு அஸ்தியா வந்திருக்காருடா. ஏன் மாப்பிள்ள இதை எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? அங்கேயே கடல்ல கரைச்சிட்டு வந்திருக்கலாம்ல. நீங்க யாரும் வெற்றியோட முகத்தை பார்க்கல. அவனுக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்கை செய்யல. அதான் அஸ்தியை வச்சு கும்பிட்டு கடல்ல கரைக்க சொல்லலாமேன்னு எடுத்துட்டு வந்த. அவ எங்க?
வெற்றி இறந்ததையே ஒத்துக்கல. இதையெல்லாம் எப்படி ஒத்துக்குவா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒத்துக்கலனா எப்படிமா? இந்த அஸ்திய லட்சுமியும் அர்ஜுனும் கடல்ல கரைச்சிட்டு வந்தாதான் அவனோட ஆத்மா சாந்தி அடையுமா? இதை யார் அவகிட்ட போய் சொல்றது? சம்பந்தியம்மா, யாராவது சொல்லித்தானே ஆகணும். சாஸ்திர சம்பிரதாயத்தை மீறது குடும்பத்துக்கு நல்லது இல்லல்ல. அதெல்லாம் சரிதாம்மா. அதையெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். லக்ஷ்மி, வாங்க மாமா. அந்த டெட் பாடி வெற்றி இல்லைன்னு ஒப்படைச்சிட்டீங்களா? எப்படி லட்சுமி? எங்களது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? என்ன மாமா இப்படி பேசுறீங்க? அது நம்ம வெற்றி இல்லல்ல. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல லட்சுமி. அது என் தம்பி வெற்றிதான். உங்க தம்பிய வேணா நீங்க நினைக்கலாம் மாமா, ஆனா அது என் புருஷனை என்னால நினைக்க முடியாது. கிடைச்ச ஆதாரங்களை வச்சு மாமா, ஆள் இல்லாதப்பதான் ஆதாரங்கள் எல்லாம். அவர் இருக்காருன்னு என் மனசு சொல்லுது. அது எப்பவுமே தப்பா சொல்லாது. இதுதான் மாமா தப்பு. ஐயோ அண்ணி, வெற்றி என்ன நம்ம கூட கெட் டுகெதருக்கு வந்தப்ப போட்டிருந்த Dress, நகை, பர்ஸ் எல்லாமே இருந்தது அண்ணி. சக்தி, ஆனா வெற்றி இல்லையே. இந்த பொருள் எல்லாத்தையும் வச்சு அது வெற்றி தானே நீங்க சொல்றீங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். சொல்ல முடியாது, ஏன்னா அது வெற்றி இல்ல. ஏமா லட்சுமி, இப்படி விவாதம் பண்றதால எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. நீ சொல்றத நம்பணும்னா வெற்றி வரணும். அவர்தான் வரலையம்மா. அதனால நாம இவங்க சொல்றத நம்பித்தனமா ஆகணும். அது மட்டும் இல்லாம வெற்றிக்கு அவர் கூட பிறந்த ரத்தங்க. வெற்றின்னு நினைச்சு ஈம கடனெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வெற்றியோட தாலியை கட்டிக்கிட்ட நீயும் உன் கடமையை முடிச்சிருமா? அது வெற்றி இல்லைன்னு நான் தான் சொல்றேன்ல. லட்சுமி, ஒருத்தனுக்கு 10 கல்யாணம் கூட பண்ணலாமா, 10 பிள்ளைங்களும் கூட பெற்றுக்கலாம். ஆனா சாவு அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு முறை தான் வரும். செத்தவனுக்கு ஒரு முறை தான் நாம ஈம கடனை செய்ய முடியும். அதுவும் செய்ய வேண்டிய நேரத்துல மட்டும்தான் செய்ய முடியும். அதை நம்ம தவற விட்டா நாம மறுபடியும் செய்யவே முடியாதுமா. இது வெற்றியா இல்லைன்னா பரவாயில்லம்மா, ஆனா இதுவே வெற்றியா இருந்து நீ செய்யலைன்னா அவன் ஆத்மா சாந்தி அடையாதுமா. ஐயோ மாமா, இரு லட்சுமி, தப்பான ஒருத்தனுக்கு ஈமக்கடனை செஞ்சிட்டா நமக்கு அதுல எந்த தப்புமே வராதுமா. ஆனா செய்ய வேண்டியவனுக்கு செய்ய வேண்டிய நேரத்துல செய்யலைன்னா அந்த பாவத்தை நம்ம பரம்பரையே சுமக்க வேண்டியதா இருக்குமா. லட்சுமி, இவன் வாழ வேண்டிய புள்ளம்மா. இவனுக்கு நாம எந்த பாவத்தையும் சேர்த்து வைக்க வேண்டாம்மா. இந்த அஸ்தியை நீயும் அர்ஜுனும் போய் கடல்ல கரைச்சிட்டு வந்துடுக்குமா. மாமா, நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். தப்பானவங்களுக்கு செஞ்சா தப்பு இல்ல, சரியானவங்களுக்கு செய்யலனா தான் தப்பு. ஆனா உயிரோட இருக்கிற ஒருத்தரை மனசுல நினைச்சுக்கிட்டு செத்து போன யாருக்கோ நம்ம ஈம கடன் செய்யறது பெரிய பாவம் இல்லையா? இந்த பாவம் என் புள்ளைய தாக்காதா? லட்சுமி, நீ வெற்றி இன்னும் இருக்கிறதா நம்புறதாமா குழப்பமே. நீங்க எல்லாரும் அவர் செத்துட்டாருன்னு நினைக்கிறீங்களா? லட்சுமி, சந்தர்ப்பம் சாட்சி எல்லாம் அப்படித்தாமா நினைக்க வைக்குது. பெத்த அப்ப நானே அப்படி நினைக்கிறேன்னா உனக்கு என்னமா? மாமா, நினைக்கிறது வேற, நினைக்க வைக்கிறது வேற. இல்லங்கிறத நிரூபிக்க உங்ககிட்ட சாட்சி இருக்கலாம். இருக்காருன்னு நிரூபிக்க என்கிட்ட மனசாட்சி மட்டும்தான் இருக்கு. போதும், நிறுத்து லட்சுமி. மனசாட்சி மண்ணாங்கட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உன் பைத்தியக்காரத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லையா? அதை நீ நிறுத்த மாட்டியா? வருவான்னு உளறிக்கிட்டு இருக்க. அங்க போய் அவனை பார்த்துட்டு வந்த நாங்க என்ன முட்டாள்களா? உனக்கு மட்டும் தான் வெற்றி மேல பாசம் இருக்கா? எங்களுக்கெல்லாம் இல்லன்னு நினைச்சிட்டியா? அவன் இருந்தான், வாழ்ந்தான், போயிட்டான். போனவனுக்கு நாம செய்ய வேண்டியதை செய்யாம இந்த மாதிரி விதண்டவாதம் பண்ணிட்டு இருக்காதம்மா. எனக்கு இதுல நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்றேனே மாமா. என்ன எதுக்கு கஷ்டப்படுத்துறீங்க? ஐயோ ஐயோ அண்ணி, கட்டாயப்படுத்தல அண்ணி. எதுவும் தப்பாயிடக்கூடாதுன்னு தான் பயப்படுறோம். இப்ப என்ன, அவ தொட்டு கொடுத்தா போதும்ல உங்களுக்கு? இங்க வா, தொடு. சீ, போதுமாப்பா உங்களுக்கு? இப்ப அர்ஜுனை கூட்டிட்டு போங்க, போய் கரைங்க மாப்ள. வணக்கண்ணா. இது வெற்றி இல்லைன்னு சொல்ற யாருமே நம்ப மாட்டீங்களா?
நம்மள இது வெற்றி இல்லைன்னு சொல்ற? வந்துட்டீங்களா மாப்பிள? நில்லுங்க நில்லுங்க. காலை அலம்பிட்டு நெத்தியில விபூதி வச்சுக்கிட்டு உள்ள போங்க. அசி கரைச்சிட்டீங்களேடா. கரைச்சிட்டோம்பா. நீங்க கரைச்சிட்டு வந்துட்டீங்க. என் மனசு கல்லாக மாட்டேங்குதேடா. ஐயோ ஐயோ